முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மத்திய ரயில்வே பட்ஜெட்டின் பல்வேறு அம்சங்கள் குறித்து பாராட்டு தெரிவித்துள்ளார். மும்பையில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கும் வைர நாற்கர அதிவேக ரயில் திட்டம் சென்னையிலும் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும், ரயில் கட்டணத்தை மேலும் உயர்த்தக்கூடாது என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் முதலாவது ரயில்வே பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. ரயில்வே பட்ஜெட் குறித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் கடந்த 10 ஆண்டு கால தவறான நிர்வாகம் காரணமாக மிகவும் முக்கியமான ரயில்வே துறைக்கு ஏற்பட்டுள்ள நிலைமையை புதிய மத்திய அரசு வலுப்படுத்த வேண்டிய முக்கிய செயல்பாடாக 2014-2015 ஆண்டுக்கான ரயில்வே பட்ஜெட் அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். ரயில்வே துறைக்கான நிதி மிகவும் மோசமான நிலையில் இருப்பதை ரயில்வே அமைச்சர் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் வெளிப்படுத்தியுள்ளார் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மிக கடுமையான நெருக்கடியிலும் எதிர்காலத்திற்கான அம்சங்களை ரயில்வே பட்ஜெட் கொண்டிருப்பது மிகவும் பாராட்டத்தக்கது. நாட்டின் முதுகெலும்பாக விளங்கும் போக்குவரத்து கட்டமைப்பில் மாற்றத்தை வழங்கும் ஒன்றாக வைர நாற்கர அதிவேக ரயில் இணைப்பு விளங்கும். மிகுந்த எதிர்பார்ப்பினை கொண்ட இலக்காக அதிவேக புல்லட் ரயில்களின் அறிமுகம் அமைந்துள்ளது. இது நாட்டு மக்களிடம் மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்தும். இந்த தொழில்நுட்பம் அடுத்தபடியாக சென்னைக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, 1850 ஆண்டுகளில் முதல் முறையாக நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில்வே சேவை மும்பையை அடுத்து சென்னைக்கு கொண்டுவரப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். சரக்கு போக்குவரத்தை கணிசமான அளவில் அதிகரிப்பதற்கு இலக்கு நிர்ணயித்திருப்பது மிகவும் பொருத்தமானது. இதன் காரணமாக உலகிலேயே மிகப்பெரிய சரக்கு போக்குவரத்து அமைப்பாக இந்திய ரயில்வே உருவாகும். சரக்கு போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கு அநேக நடவடிக்கைகளும் மேம்பாடுகளும் ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருப்பது மிகவும் வரவேற்புக்குரியது. நிலக்கரி போக்குவரத்துக்கான மேம்பாடு, தமிழக அனல் மின் நிலையங்களில் நிலக்கரி கையிருப்புக்கான இடர்பாடுகளை அகற்றும் என்று தாம் நம்புவதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். ரயில் நிலையங்களிலும் மற்றும் ரயில்களிலும் தூய்மையை பராமரித்தல், பாதுகாப்பு, உணவு, கழிப்பிடம் மற்றும் பல்வேறு வசதிகளை அதிகரிப்பதன் மூலம் ரயில் பயணிகளுக்கு சிறந்த அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுப்பதிலும் ரயில்வே பட்ஜெட் சரியான முறையில் முக்கியத்துவம் அளித்துள்ளது. பாதுகாப்பு அம்சங்களுக்கும் சரியான முறையில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் எரிபொருள் விலை உயர்வை தொடர்புபடுத்தி பயணிகள் கட்டணத்தை உயர்த்தும் முந்தைய மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசின் கொள்கையை பின்பற்றாமல் மேற்கொண்டு பயணிகள் கட்டண உயர்வு எதனையும் மேற்கொள்ள வேண்டாம் என பிரதமர் மற்றும் ரயில்வே துறை அமைச்சரை கேட்டுக்கொள்வதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். ஆளில்லா ரயில்வே கிராசிங்குகளை விரைவாக மாற்றுதல், மாநில அரசுகளின் கண்காணிப்புடன் கூடிய நடப்பு திட்டங்கள் உட்பட பல்வேறு பாதுகாப்பு தொடர்பான முன்முயற்சிகளை மாநில அரசுகளுடன் இணைந்து செயல்படுத்தக்கூடிய ரயில்வே அமைச்சரின் யோசனையை தாம் வரவேற்பதாகவும், இத்தகைய போக்கு புதிய பணியாற்றும் தன்மை மற்றும் மரபினை பிரதிபலிப்பதுடன் ரயில்வே திட்டங்களை விரைவில் நடைமுறைப்படுத்த மிகவும் ஏற்றது என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். ரயில்வேயுடன் கூடிய பெருநகர போக்குவரத்தை எட்டுவதற்கான அணுகுமுறை சென்னையில் நகர போக்குவரத்தினை ஒருங்கிணைக்கும் தமது அரசின் நீண்டகால கோரிக்கைக்கு ஏற்புடையதாக உள்ளது. இதன் மூலம் சென்னையில் உள்ள MRTS கட்டமைப்பை தாம் ஏற்கனவே கேட்டுக்கொண்டபடி சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திடம் ஒப்படைப்பது தொடர்பாக விரைந்து முடிவெடுக்க இது வழிவகுக்கும் என்று தாம் நம்புவதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கும் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் முன்னுரிமை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள சில ரயில்வே திட்டங்கள் விரைவில் முடிவடையும் என்றும், இதன் மூலம் தமிழக மக்கள் பலனடைவார்கள் என்றும் தாம் எதிர்பார்ப்பதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். சென்னையிலிருந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு புதிய ரயில்கள் இயக்குவது மற்றும் மேல்மருவத்தூர், வேளாங்கண்ணி ஆகிய இடங்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்குவது ஆகிய திட்டங்களை தாம் வரவேற்பதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இந்திய ரயில்வேயின் உண்மையான நிலைமையினை நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக தெரிவித்துள்ள பிரதமர் மற்றும் ரயில்வே அமைச்சரை தாம் பாராட்டுவதாகவும், இந்த அணுகுமுறை நிதி சம்பந்தமான பொறுப்புமிக்கதும் துணிச்சலானது என்றும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, நிதியினை திரட்டுவதற்கான முன்முயற்சிகளும் திட்டங்கள் மற்றும் செயல்பாட்டு மேலாண்மை ஆகியவற்றில் உத்தேசிக்கப்பட்டுள்ள முன்னேற்றங்களும் சிறந்த பலனை கொடுக்கும் என எதிர்பார்ப்பதாகவும்,
அதன் மூலம் தற்போது உருவாகியுள்ள நம்பிக்கைகளும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும் என்றும் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.